Hey friends, welcome to our channel Swati Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகைச்சீட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா, ஸ்ரீகுமரன்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அந்த நகைச்சீட்டில் என்னென்ன நகையை பர்ச்சேஸ் பண்ணீங்க, எவ்வளோ கிராம்ஸ் வந்து ஆட் ஆச்சு, என்ன டிசைன் அப்படின்னு காமிக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ பில் ஆச்சு அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நகைச்சீட்டு போட்டு முடிஞ்சு நம்ம என்ன நகை வாங்கியிருக்கோம் அந்த கோல்ட் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீகுமரனில் தான் நம்ம நகைச்சீட்டு போட்டிருந்தேன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அதோட பில்லும் ப்ளஸ் என்னென்ன கிராம்ஸ் ஆட் ஆயிருக்கு, என்னென்ன நகை வாங்கியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் 5 சவரனுக்கு தான் மோஸ்ட்டாக பிளான் பண்ணியிருந்தேன். என்னோட ஹெல்த் எமர்ஜென்சியால் ஒரு சில காரணங்களுக்காக வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணிட்டேன், ஹெல்த் இஷ்யூ வந்ததால். ஸோ என்னால் எவ்வளோ வாங்க முடிஞ்சுது அப்படின்றத மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 2025லேயும் நமக்கு பிளானிங்கே 5 சவரன் அப்படின்றது தான். அதையும் நான் வர வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம இன்னைக்கான கோல்டு ரேட்டை பற்றி பார்த்துடலாம். இன்னைக்கு February 3 2025 கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 24 கேரட் வந்து 8412 ரூபாய், 8412 ருபீஸ் இருக்குது. 22 கேரட் பார்த்தீங்கன்னா 7705 ரூபாய் இருக்குது. 18 கேரட் பார்த்தீங்கன்னா 6309 ரூபாய் இருக்குது. கிட்டத்தட்ட இதோட கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஏன்னா நான் சீட்டு போடும்போது 1 கிராம் ரேட் வந்து ரொம்ப கம்மியாச்சு, நம்ம நகை வாங்கும்போது 1 கிராம் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது என்னென்ன கோல்டு ரேட்டு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். நான் கோல்டு சிட் ஸ்க்ரீம் குமரனில் போட்டிருந்தேன். மந்த்லி பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் பே பண்ணுறது 11 மந்த் ஸ்கீமு. இது வந்து கிராமாக ஆட் ஆகிற ஸ்கீமில் தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பர் மாதம் ஜாயின் பண்ணியிருந்தேன். 17ஆம் தேதி 9வது மாதம் 2023 2023 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா நான் செப்டம்பர் மந்த்து 17th டேட்டில் கரெக்டாக 1.82 கிராம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேர்ந்துருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 2023 வந்து 1.908 கிராம் வந்து சேர்ந்துருந்தது. அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கட்டியிருந்தேன். 2023 1.759 கிராம் சேர்ந்துருந்தது. டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 2023 பார்த்திங்கன்னா 1.708 கிராம் சேர்ந்துருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 1 20ஆம் தேதி 2024 பார்த்தீங்கன்னா 1.733033 எனக்கு வந்து சேர்ந்துருந்தது கிராம். அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 2024 1.754 கிராம் சேர்ந்துருந்தது. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2024 1.645 கிராம் சேர்ந்துருந்தது. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி 2024 1.579 கிராம் சேர்ந்துருந்தது. அதுக்கப்புறம் மே மாதம் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி கட்டியிருக்கேன். 2024 1.507 கிராம் சேர்ந்தது. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி கட்டியிருக்கேன். இதுவே நான் எனக்கு 10 மாதம் முடிஞ்சிடுச்சு. 2024 1.513 கிராம் சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் எனக்கு முடிஞ்சிடுச்சு ஸ்கீமு. 5ஆம் தேதி கட்டியிருந்தேன். 2024 1.478 கிராம் சேர்ந்துருந்தது. கிட்டத்தட்ட இந்த 11 மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.405 கிராம் சேர்ந்தது. 18.405 கிராம்ஸ் எனக்கு வந்து ஆட் ஆகி இருந்தது. நான் வந்து ஆகஸ்ட் மாதம் நகை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னோட ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளமால் நான் அந்த மாதமெல்லாம் நகை எடுத்து போக முடியல. ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 மாதம் அட்மிட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸ்கீம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோ நகை எடுத்தோம் அப்படின்றத காட்டுறேன். நம்ம ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 18.405 கிராம் வந்து சேர்ந்துருந்தது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த நெக்லஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண நெக்லஸ்ஸு. நான் வந்து ரொம்ப மாதம் கழித்து போய் எடுத்த நெக்லஸ் இது. எவ்வளோ கிராமு அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்த நெக்லஸ்ஸு, ஏன்னா என் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோனும் இருக்குது. இந்த ஸ்டோனுக்கு அவங்க போட்ட அமௌண்ட்டும் நான் சொல்கிறேன். கீழே வந்து 3 பால் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த லக்ஷ்மி தாயார் வந்து ரொம்ப அழகாக இருந்திருந்தாங்க இதில் கலர்ஃபுல்லாக. அவங்களோட உருவம் வந்து அப்படியே பதிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தாமரை இதழ்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு சாமி, இந்த பக்கம் ஒரு சாமி மாதிரி இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாகவே ஃப்ளவர் டிசைன் வந்துருந்தது. இங்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த டிசைன்லாம் பாருங்கள், அப்படியே மயில் மாதிரி, இங்கே பீகாக் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த சைடில் அப்புறம் இந்த சைடில் பீகாக் மாதிரி
அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி கோபுரம் மாதிரி வந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யானை, இந்த சைடும் ஒரு யானை, இந்த சைடு ஒரு யானை, ஒரு ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஒரு யானை, இந்த சைடும் ஒரு யானை வச்சு ஒரு ரிங்கு வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நெக்லஸில் பார்த்திங்கன்னா இந்த 3 சைடும் யானை வச்ச மாதிரி இருக்கும், இந்த 3 சைடு யானை வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3-4 ஃப்ளவர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துட்டு திருப்பியும் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 இருக்கும்னு நினைக்கிறேன், 1 2 3 4 5 இந்த 5 இடத்துலையும் அப்படியே ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னோடய கழுத்து வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து இது போடும்போது என்னோடய கழுத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து நின்றுச்சு. அதனால் இந்த நெக்லஸை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்று எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணேன். நம்மளோட கழுத்துக்கு ஒவ்வொரு டிசைனும் செட் ஆகும் இல்லையா, ஒவ்வொரு கழுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த நெக்லஸ் வந்து என் கழுத்தில் அப்படியே உட்கார்ந்து இருந்த மாதிரி ரொம்ப பார்வையாக எடுத்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இந்த நெக்லஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த நெக்லஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் பேக் செயின் வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இதில் நஷ்டமும் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வாங்க டீட்டெயிலாக. நம்ம பர்ச்சேஸ் பண்ண நெக்லஸ் பார்த்திங்கன்னா 16.430 தான் இருக்குது, சரிங்களா. இந்த கிராம் வெயிட்டுக்கு தான் 2 சவரத்துக்கு நான் அந்த நெக்லஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். அதில் சின்னதாக ஒரு ஸ்டோன் காட்டியிருந்தேன் இல்லையா, அது வந்து 37 ரூபாய் 50 பைசா அந்த ஸ்டோனோட காஸ்ட்டு. நமக்கு பார்த்திங்கன்னா 18% வரையும் நோ வேஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த நெக்லஸ் பற்றி ஆன்டிக் மாடல் அப்படின்றதால 22% வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க. 20% வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க. அதில் 18% நோ ஃப்ரீ வேஸ்டேஜ், சரிங்களா. வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2%க்கு மட்டும் இந்த நெக்லஸ்க்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க, வேஸ்டேஜ் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 கிராம் தான் நம்ம நெக்லஸ் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் 18.405 வந்து நமக்கு கிராமாக ஆட் ஆகிருக்கு. இன்னும் நான் வந்து கிட்டத்தட்ட 1.975 கிராம் வந்து எக்ஸ்ட்ராவாகவே நம்ம கையில் இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன், பேக் செயினாக வாங்கிடலாம் அந்த கிராமுக்கு அப்படின்ட்டு பேக் செயின் கேட்டிருந்தேன். பேக் செயின் பார்த்திங்கன்னா 3.120 கிராம் வந்து பேக் செயின், சரிங்களா. இதில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்தது 1.975 கிராம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதில் கழிச்சிட்டாங்கன்னா பேலன்ஸ் நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 1.145 கிராம் வந்து பேக் செயினுக்கு நான் பே பண்ண வேண்டியது. ட்விஸ்ட் என்னன்னா, இந்த பேக் செயினோட வேஸ்டேஜ் தான் இருக்கிறதுலே நமக்கு அதிகமான வேஸ்டேஜ். அதுக்கு தான் வந்து மோஸ்ட்டாக ஏதாச்சும் ஆஃபர்ஸ் போடும்போது பேக் செயின்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் நம்ம. இந்த பேக் செயின் வந்து கிட்டத்தட்ட 9% வந்து பேக் செயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இங்கே தான் என்னோடக்கு நஷ்டம். வாங்கும்போது 1 கிராம் ரேட் பார்த்திங்கன்னா 7230 ரூபா. பாருங்க, நான் வாங்கும்போது 1 கிராம் ரேட்டு 7230 ரூபா. எத்தனாம் தேதி போய் வாங்கினேன் அப்படின்னா கரெக்டாக டிசம்பர் மந்த்து தான் என்னால் போய் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சுது. டி நகர் ஸ்ரீகுமரனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். 13/12/2024 தான் என்னால் போய் பர்ச்சேஸே பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நான் அப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரத்துக்கு இவ்வளோ மாதங்கள் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நாம் வாங்கியிருக்க 16 கிராம் 430 கிராமுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 1,18,788 ரூபா 9 பைசா வந்து நமக்கு இங்கே அமௌண்ட்டு. 2% விஏ போடுவாங்க இல்லையா இந்த நம்ம வாங்கியிருக்க இந்த நகைக்கு. ஏன்னா ஆன்டிக் மாடல் நம்ம வாங்கியிருக்கோம், அதுக்கு எக்ஸ்ட்ராவாக 2% விஏன்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2,375 ரூபா 788 பைசா நமக்கு 2,375 ருபீஸ் நமக்கு 2% விஏக்கு போட்டிருக்காங்க. ஸ்டோன் சொல்லியிருந்தா இல்லையா 37 ரூபா 50 பைசா. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த 3த்தையும் சேர்த்து நம்ம வாங்கியிருக்க நெக்லஸு விஏ ப்ளஸ் ஸ்டோன் 3த்தையும் ஆட் பண்ணால் 1,21,202 ரூபா 178 பைசா நம்மளோட அமௌண்ட் வந்து அவ்வளோ ஆகியிருக்கு. ப்ளஸ் பேக் செயினும் நான் சொல்லிடுறேன். பேக் செயின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.120 தானே, அதில் நம்மக்கிட்ட வந்து 1.975 இருக்குது. பேலன்ஸ் நமக்கு 1.145 தான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கு விஏ வந்து 9% சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அன்றைக்கி இருந்த 1 கிராம் ரேட்டு 7,230 ரூபான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு 8,278 ரூபா 35 பைசா. விஏக்கு பார்த்தீங்கன்னா 745 ருபீஸ் 745 ரூபா 0.0515.
இவ்வளோ வந்து விஏ சரிங்களா. 745 விஏ அன்றைக்கி இருந்த 1 கிராம் ரேட்டுக்கு 8,278 ருபீஸ். டோட்டலாக பேக் செயினோட அமௌண்ட் வந்து 9,023 ருபீஸ் 0.40 பைசா சரிங்களா. 9,023 ரூபாய் நமக்கு வந்து பேக் செயினுக்கு அமௌண்ட் வந்து பில் ஆயிடுச்சு. வந்து நெக்லஸ் ஸ்டோனு பேக் செயின் எல்லாத்துக்குமே சேர்த்து 1,44,504 ரூபாய் 83 பைசா. ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி 2,167 ரூபாய் 58 பைசா. 2,167 ருபீஸ் 0.58 பைசா. ப்ளஸ் நமக்கு டோட்டலாக பில்லான அமௌண்ட்டு 1,48,840 ரூபாய் நமக்கு பில் ஆயிருக்கு. ஆனால் நம்ம ஆட் பண்ணிட்டோம், கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதால 18.405 கிராம் வந்து நமக்கு சேர்ந்துருச்சு. ஸோ இதில் நம்ம கட்ட வேண்டிய தொகை பார்த்திங்கன்னா இவ்வளோ பில்லாச்சு. பட் நம்ம கட்ட வேண்டிய தொகை பார்த்திங்கன்னா இந்த 9,023 ரூபாய் 9,023 ருபீஸ் நம்ம வந்து பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பே பண்ணியாச்சு. நம்ம வந்து இங்கே இருக்கிற கிராம் தானே ஆட் ஆகிருக்கு நமக்கு 18.405. பட் அவங்க நமக்கு கொடுத்தது நம்ம மொத்தமாக நெக்லஸ் ப்ளஸ் பேக் செயினோட 19.550 கிராம்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் 1.145 கிராம் வந்து ப்ளஸ் 9% விஏவோட சேர்த்து 9,023 ருபீஸ் 0.40 பைசா நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டியதாக இருக்குது. நெக்லஸ் மட்டும்தான் வாங்கினேன்னா இல்லை, அன்றைக்கி வந்து ஒரு விசேஷமான நாளாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக வந்து நோன்பு கும்பிடாதவங்க தீபாவளிக்கு அதுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து வரும்போது நோன்பு கும்பிடுவாங்க இல்லையா அந்த நாள். ஸோ நோன்பு எடுக்கிற நாளைக்கு இந்த விசேஷமான நாள் நகை எடுக்க போகலாம் அப்படின்றதுக்காக தான் போய் எடுத்தேன். அன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலுசும் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருந்தேன். அன்றைக்கி சில்வர் ரேட்டு பார்த்திங்கன்னா 101 ரூபாய் சரிங்களா. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் கிடையாது, அம்மாவுக்கும் சேர்த்த மாதிரி வாங்கியிருந்தேன். பிளெயின் மெட்டி வந்து வாங்கியிருந்தேன். 2 மெட்டி, இங்கேயும் ஒரு பிளெயின் மெட்டி இருக்கும், இங்கேயும் ஒரு பிளெயின் மெட்டி இருக்கும். அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொலுசு ஒன்று வாங்கியிருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா பாம்பே பீட்ஸ் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொலுசு மெலிசா இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் மெலிசா வாங்கியிருந்தேன். அம்மாவுக்கு வந்து கொலுசு அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு கொலுசு வாங்கியிருந்தேன். பிளெயின் மெட்டி பார்த்திங்கன்னா 24 இருந்துச்சு வெயிட்டு. இதுக்கு விஏ பார்த்திங்கன்னா 15 போட்டிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து பெரிய கொலுசு ஒன்று வாங்கியிருந்தேன் கனமாக. அது பார்த்திங்கன்னா 106.500 இருந்துச்சு வெயிட்டு. அதுக்கு விஏ பார்த்திங்கன்னா 1.5N போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோடய பிளெயின் மெட்டி பார்த்திங்கன்னா ஒரு 20, அதுக்கு பார்த்திங்கன்னா விஏ ஒரு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கியிருக்க பாம்பே கொலுசு பீட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 37.500 இருக்குது. ஸோ இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா மெட்டிக்கு வந்து 2,474 ரூபாய். அம்மாவோட கொலுசு 10,916 ரூபாய் 25 பைசா. என்னோட மெட்டி பார்த்திங்கன்னா 2,070 ரூபாய். என்னோட கொலுசு பார்த்திங்கன்னா 3,862 ரூபாய் 50 பைசா. கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,322 ருபீஸ் 0.75 பைசா. 19,322 ரூபாய் 75 பைசா ஆச்சு. ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 289 ரூபாய் 845 ரூபாய் ஆச்சு. கிட்டத்தட்ட நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 19,902 ரூபாய் ஆச்சு. 90,902 ருபீஸ் நமக்கு ஆச்சு. இது வந்து நான் அப்படியே கொடுத்து வாங்கலை. அம்மா அது வந்து இதுக்கு முன்னாடி ரேவதி ஸ்டோரில் ஒரு கொலுசு வாங்கியிருந்தேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் அங்கங்கே விட்டு போன மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் பழைசாக ஆயிடுச்சு. அதனால் அம்மாவுக்கு புதுசாக மாற்றலாம் அப்படின்றதுக்காக அவங்களது அந்த ஓல்டு சில்வர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஓல்டு சில்வர் பார்த்திங்கன்னா 153.700 இருந்துச்சு சரிங்களா. இதில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,299 ரூபாய். இது என்னோட ஓல்டு கொலுசும் அம்மாவோட ஓல்டு கொலுசும் என்னோட ஓல்டு மெட்டியும் அம்மாவோட ஓல்டு மெட்டியும் கொடுத்துட்டு தான் இதை வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டியது வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே இங்கே வந்து 10,299 ரூபாய் வந்து அவங்கக்கிட்டே வந்து நம்மளோட பழைய கொலுசு வந்து ரேட்டு வந்து இவ்வளோக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆன பில்லு பார்த்தீங்கன்னா 19,202 ரூபாய். நம்ம கொடுத்த ஓல்டு சில்வர் பார்த்திங்கன்னா 10,299 ருபீஸ். கிட்டத்தட்ட ஒரு 9,000 வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி இந்த 9,000 வந்து எனக்கு மெட்டியும் கொலுசும் அம்மாவுக்கு மெட்டியும் கொலுசும் வாங்கிக்கிட்டோம். அன்றைக்கி நாங்கள் போகும்போது எங்களுக்கு 18,000 சம்திங் வந்து எங்களுக்கு பில் ஆச்சு. எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சீட்டு கட்டினதை விட இந்த ஓல்டு சில்வர்லாம் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதை விட ஒரு 21,000. ஏன்னா பேக் செயினுக்கு ஒரு 9,000 ஆயிடுச்சு, இந்த சில்வர் வாங்கினோம் இல்லையா அதுக்கு ஒரு 9,000, டோட்டலி 21,000 நாங்கள் பே பண்ணுற மாதிரி வந்துச்சு. இந்த வாட்டி நான் வாங்கின கொலுசு பார்த்திங்கன்னா இதுதான், இந்த பீட்ஸ் வச்ச மாதிரி வாங்கினேன், பாம்பே பீட்ஸ் வச்ச மாதிரி. கொஞ்சம் வந்து பிளெயினாக இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம்
ஸ்க்ராட்ச் போட்ட மாதிரி டிசைனாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளெயினாக ஒரு ப்ளெயினாக அப்படின்ற மாதிரி வாங்கினேன். எனக்கு சிம்பிளாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எப்போவுமே வந்து சிம்பிளாக தான் வாங்குவேன். இந்த மாதிரி கொலுசெல்லாம் என்னோடய கொலுசு எப்படி இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது. அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு கஷ்டமோ இல்லை நமக்கு இவ்வளோ செலவாயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டோமே, நம்மளால் எப்படி நகை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் வாங்கலை. ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு டேவாக அன்றைக்கி நான் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினது. அதனால எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியே தோணுச்சு. நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.